வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை தமிழகத்தை சார்ந்த 80க்கும் மேற்பட்ட ஏழை மாணவர்களுக்கு ரூபாய் 32.23 லட்சம் கல்வி உதவித்தொகையினை மார்டின் அறக்கட்டளை சார்பில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுவை மற்றும் தமிழகத்தை சார்ந்த ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த 80க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு மார்டின் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 32,23,000 மதிப்பிலான கல்வி உதவித்தொகையை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் பயனாளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், கல்வி மட்டுமே ஒரு குடும்பத்தையும் சமுதாயத்தையும் முன்னேற்றும் மிகப்பெரிய சக்தியாகும் என்றும், எங்கள் பெற்றோர் வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்களை எதிர்கொண்டவர்கள். இந்த அனுபவங்களே ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்காக தொடர்ந்து உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியது. அதனால்தான் மார்டின் அறக்கட்டளை மூலமாக கல்வி திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு சமூக நல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறோம் என்றார். மேலும் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை வளர்க்கும் வகையில் சென்னையில் ராக்கெட் ஏவுதல் நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், இதில் இந்தியா முழுவதும் இருந்து சுமார் 20,000 மாணவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். அதிலும் புதுச்சேரியின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இருந்து சுமார் 2,500 மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சிறு வயதிலிருந்தே மாணவர்களுக்கு விண்வெளி, அறிவியல் மற்றும் ராக்கெட் தொழில்நுட்பம் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா தன்னிறைவு அடைய வேண்டும். எந்த ஒரு நாட்டையும் முழுமையாக நம்பியிருக்கக்கூடிய நிலை வரக்கூடாது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு அறிவியல், கல்வி மிகவும் அவசியம். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி தங்கள் பெற்றோர்களையும் நாட்டையும் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் CEO டாக்டர் ஆனந்த மேகலிங்கம், லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, மாநில செயலாளர் ரவி ராஜாராம், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், காமராஜ் நகர் தொகுதி தலைவர் கோகுல கண்ணன், காமராஜ் நகர் குறைதீர் குழு பொறுப்பாளர் முகமது ஷஜிதா உள்ளிட்ட திரளான கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னையிலிருந்து 2 ஹைபிரிட் ராக்கெட்டுகள் ஒரே நேரத்தில் விண்ணில் ஏவப்பட உள்ள நிலையில் அதற்காக நிதி உதவியாக மார்டின் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 1 கோடி நிதி உதவிக்கான வரவோலையை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். மார்டின் குழுமம் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் குளோபல் ஹெல்ப் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் USA இணைந்து நடத்தும் ரூமி டவுட் மிஷன் திட்டத்தின் கீழ் சென்னையிலிருந்து 2 ஹைபிரிட் ராக்கெட்டுகள் ஒரே நேரத்தில் விண்ணில் ஏவப்பட உள்ளன. 15,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கும் இந்த திட்டமானது அறிவியல் மற்றும் விண்வெளி துறைகள் மாணவர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது. இதற்காக மார்டின் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 1 கோடி நிதி உதவிக்கான வரவோலையை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் CEO டாக்டர் ஆனந்த் மேகலிங்கத்திடம் வரவோலையை வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நிகழ்ச்சியின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஆகியோர் உடன் இருந்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் க்ளோயிங் ஸ்டார்ஸ் புதுச்சேரியின் மாஸ் சீட் பால் என்னும் வித்தை பந்து இயக்கத்தை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார் சார்பில் நடைபெற்ற 3வது ரோட்டரி கூட்டம் மற்றும் மாஸ் சீட் பால் என்னும் விதைப்பந்து இயக்கத்தின் தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது மனைவி சிந்து ஸ்ரீ சார்லஸ் மற்றும் மகளுடன் கலந்து கொண்டு நிகழ்வை தொடங்கி வைத்து சிறப்பித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பசுமையை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த முயற்சி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. இந்த நிகழ்ச்சியின் போது ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் அமைப்பின் பிரத்யேக செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விதைப்பந்து தயாரிக்கும் பயிற்சி பட்டறையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது குடும்பத்தினர் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகளோடு இணைந்து
விதை பந்துகளை தயாரித்து உற்சாகமாக பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் இலட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளரும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் நிறுவனர் மற்றும் தலைவருமான ராம்குமார், செயலாளர் ராஜேஸ்வரி, பொருளாளர் இந்தியாஸ், இலட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசுவாமி உள்ளிட்ட நிர்வாகிகள், ரோட்டரி உறுப்பினர்கள் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். காசக்குடி மேடு தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அமைச்சர் ராஜசேகரன் நிவாரண உதவிகளை வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் காசக்குடி மேடு மீனவ கிராமத்தில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 வீடுகள் சேதமடைந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அமைச்சர் GNS ராஜசேகரன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நிதி உதவிகளை வழங்கினார். அரசின் அனைத்து நிவாரண உதவிகளும் விரைவில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் TKS மீனாட்சி சுந்தரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மின்சார அடுப்புகளை வழங்கி தேவையான உதவிகளை தொடர்ந்து செய்து வருவதாக தெரிவித்தார். சமூக நலத்துறையின் கீழ் 3ஆம் பால் இனத்தவர்களுக்கான தனி நலவாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் ஊர்வலமாக சென்று கவனத்தை ஈர்த்தனர். புதுச்சேரியில் வானவில் சுயமரியாதை இயக்கம் மற்றும் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்திற்கு திருநங்கை ஷீத்தல் தலைமை தாங்கினார். இதில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் கலந்து கொண்டனர். ஊர்வலத்தில் சமூக நலத்துறையின் கீழ் 3ஆம் பாலினத்தவர்களுக்கான நலவாரியம் அமைக்க வேண்டும், பாலின மற்றும் பாலின பன்முகத்தன்மைக்கு மதிப்பளிக்க வேண்டும், அனைவருக்கும் சம உரிமை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த புதுச்சேரியை உருவாக்க வேண்டும், மத்திய அரசு பணிகளில் திருநங்கைகள், திருநம்பிகள் மற்றும் எடை பாலினத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. சுதேசி மில் அருகே தொடங்கிய ஊர்வலம் புஸ்ஸி வீதி, பழைய சட்டக்கல்லூரி, பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் வழியாக சென்று அயன் பிரான்சிஸ் பகுதியில் நிறைவடைந்தது. வில்லியனூர் கோட்டைமேடு அகோர மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக தொடங்கியது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே கோட்டைமேட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவம் கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகளுடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி அனுகை, விக்னேஸ்வரா பூஜை, மகா கணபதி ஹோமம், பூர்ணாகிதி, அபிஷேகம், தீபாராதனை மற்றும் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து திங்கட்கிழமை கொடியேற்றம் நடைபெறவுள்ள நிலையில் வரும் 11ஆம் தேதி திருத்தேர் உற்சவம், செடல் ஊர்வலம், கழுமரம் ஏறுதல் உள்ளிட்ட முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. காரைக்காலில் நடந்த திருமண விழாவில் 100க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்த நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் நடைபெற்ற திருமண விழா விருந்தோம்பலை தாண்டி மனிதநேயத்தின் திருவிழாவாக மாறியது. அதில் ஆஃபியா திருமணத்தை முன்னிட்டு திருமண மண்டபத்திலேயே நடத்தப்பட்ட சிறப்பு ரத்த தான முகாமில் மணமக்களின் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் திருமண விருந்தினர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று 100க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்கினர். சிங்காரவேலர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காரைக்கால் மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. திருமண மகிழ்ச்சியை சமூக நல பணியுடன் இணைத்த இந்த முயற்சி இரத்த தானத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுடன் பலரின் பாராட்டையும் பெற்றது. சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட்ட மணமக்கள் மற்றும் முகாம் ஏற்பாட்டாளர்களை பாராட்டும் வகையில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை சார்பில் நினைவு கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு பல் மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா, 3 செல்போன், ஒரு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் மற்றும் போலீசார் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கோரிமேடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி அருகே சிறுவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்பட்டு வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த 3 ஆசாமிகளை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை சோதனை செய்தபோது கஞ்சா மறைத்து வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் திலாசுப்பேட்டை தீபக் வயது 18, ரஞ்சித் என்கின்ற ரஞ்சித் குமார் வயது 21, அரியங்குப்பம் மோகன் பிரசாத் வயது 18 என்பதும் தெரிய வந்தது. பணத்திற்காக சிறுவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து 3 பேரையும் கைது செய்தனர்.
மேலும் அவர்களிடமிருந்து ரூபாய் 5,000 மதிப்புள்ள 100 கிராம் கஞ்சா, 3 செல்போன், ரூபாய் 22,000 ரொக்கப்பணம், பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 3 பேரையும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட 3 பேர் மீதும் கஞ்சா, அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கீழகாசக்குடி தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் சார்பில் நிதி உதவி வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் கீழகாசக்குடி மேடு மீனவ கிராமத்தில் நேற்று மாலை ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிதி உதவி வழங்கினர். நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பல வீடுகள் சேதமடைந்து குடும்பங்கள் தங்களது அத்தியாவசிய உடைமைகளை இழந்த நிலையில் இன்று அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாவட்ட தலைவர் ஆனந்தன் தலைமையிலான நிர்வாகிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். தொடர்ந்து கட்சியின் சார்பில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ரூபாய் 5,000 வீதம் நிதி உதவி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட மீனவரணி தலைவர் மந்திரிகுமார், தெற்கு தொகுதியின் தலைவர் ஜிசேர் சுந்தர்ராஜன், தொகுதியின் நிர்வாகிகள் பாரிஸ் ரவி, தீவன்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கினர். புதுச்சேரியில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள பேனர்கள், பிளக்ஸ் போர்டுகள், கட் அவுட்டுகள் மற்றும் வளைவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள மனுவில் முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர்களால் விபத்துக்கள் ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும், பேனர்களை அகற்ற சென்ற நகராட்சி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதையும், செய்தியாளர்களும் தாக்கப்பட்டதாக கூறி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுகளை முழுமையாக அமல்படுத்தி சட்டவிரோத பேனர்களை அகற்றுதல், சம்பந்தப்பட்டோர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுப்பது, அகற்றும் செலவை வசூலிப்பது, அலட்சியம் காட்டிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளார். திருநள்ளாறு தொகுதியில் 7 பேருக்கு முதல்வர் நிவாரண நிதி காசோலையை அமைச்சர் ராஜசேகரன் வழங்கினார். திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியை சார்ந்த 7 பயனாளிகளுக்கு சுமார் ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான முதலமைச்சர் நிவாரண நிதி காசோலைகளை அமைச்சர் ராஜசேகரன் வழங்கினார். திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்ட 7 பேருக்கு புதுச்சேரி அரசின் முதலமைச்சர் நிவாரண நிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட காசோலைகளை அமைச்சர் வழங்கினார். அப்போது அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தகுதியான பயனாளிகளை விரைந்து சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் தாமதமின்றி கிடைக்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக நிர்வாகிகள், பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அரசலாற்றங்கரையில் காவிரி அணைக்கு நடந்த சிறப்பு வழிபாட்டில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் ஆடிப்பெருக்கு திருநாளை முன்னிட்டு அரசலாற்றங்கரையில் திரளான பெண்கள் கூடி காவிரி அணைக்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர். பழங்கள், அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட படையல் பொருட்களுடன் பூஜை செய்து அவற்றை ஆற்றில் சமர்ப்பித்து நன்றி செலுத்தினர். தொடர்ந்து பெண்கள் மஞ்சள் கயிற்றை ஒருவருக்கொருவர் கட்டிக்கொண்டு குடும்ப நலன், வளம், காவிரி நீர்வளம் மற்றும் விவசாயம் செழிக்க வேண்டி பிரார்த்தனை செய்தனர். கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிக அளவில் பெண்கள் பங்கேற்று விழாவில் சிறப்பித்தனர். விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்காததால் புதுச்சேரியில் 14 தமிழக அரசு பேருந்துகளை ஜப்தி செய்ய புதுச்சேரி நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் சாலை விபத்தில் உயிரிழந்த திருபுவனையை சார்ந்த ஸ்டாலின் மற்றும் வெளியூரை சார்ந்த சுரேஷ் ஆகியோரின் குடும்பங்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட இழப்பீட்டுத் தொகையை தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் விழுப்புரம் கோட்டம் வழங்காததால் மொத்தம் 14 தமிழக அரசு பேருந்துகளை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருபுவனையை சார்ந்த ஸ்டாலின் உயிரிழந்த வழக்கில் ரூபாய் 41 லட்சமும், வில்லியனூரை சார்ந்த சுரேஷ் உயிரிழந்த வழக்கில் ரூபாய் 22 லட்சமும் இழப்பீடாக வழங்க நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இருப்பினும் நீண்ட காலமாக இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படாததால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த மனுக்களை விசாரித்த நீதிமன்றம் இழப்பீட்டுத் தொகையை வசூலிக்கும் வகையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் விழுப்புரம் கோட்டத்திற்கு சொந்தமான மொத்தம் 14 அரசு பேருந்துகளை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. இதனையடுத்து இன்று புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திற்கு நீதிமன்ற அமீனா அம்பி தலைமையிலான அதிகாரிகள் சென்று ஜப்தி நடவடிக்கை தொடங்கினர். அப்போது அங்கு நின்றிருந்த ஒரு தமிழக அரசு பேருந்து ஜப்தி நோட்டீஸ் ஒட்டப்பட்டது.
தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின்படி மீதமுள்ள 13 பேருந்துகளையும் ஜப்தி செய்வதற்காக அதிகாரிகள் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.